நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் 4 கிலோ செய்ய போகிறோம். அதுக்கு எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கிராம்பு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ பருப்பு வேக வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு தால்ச்சா செஞ்சுக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நம்ம இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்க போகிறோம். மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம், தனி மிளகாய்த்தூள். இப்போ இது கூடவே கத்திரிக்காய் வாழைக்காயெலாம் வெட்டி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 வாழைக்காய், 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த காயெல்லாம் வேகட்டும், மூடி போட்டு மூடிக்கலாம். பருப்பு வேக வச்சுருக்கேன். இது கூட இப்போ புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நல்லா பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பும் புளி கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். மாங்காய் வெட்டி வச்சுருக்கோம், மாங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தால்ச்சா ரெடி. இதை கொஞ்சம் நேரம் மூடி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு தஸ்லா வச்சாச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் 100 கிராம் சேர்த்துருக்கேன். எண்ணெய் 600 கிராம் சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 3 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை இதை கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 15 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை மிளகாவும் மல்லி புதினா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கிலோ தக்காளி சேர்த்துக்கிட்டேன். நம்ம இப்போ இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். சுத்தம் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி அரைச்சி வச்சுருந்தேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 6 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி விட்டுக்கலாம்.
2 படி தண்ணி இருக்குது. நான் 6 படி தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடிக்கலாம். ஒலை கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா அரிசி சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். வேகட்டும். அரிசி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம நல்லா மூடி தம்முக்கு விட்டுடலாம்.